தனரி தனதி 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 ததீம் தனதீம் தீம் தனநதி தனதி தனதி ததீம் தீம் தனநதி தனதி தனதி ததீம் தீம் தனநதி தனதி தனதி தான தான தனதிரி நனதிரி நனதீம் தீம் தனநதி ஆலாபனை கேட்பதற்கு ஆனந்தமாக இருந்தது. இதை எவரிடம் கற்றுக்கொண்டாய்? இப்படி ஒரு கானத்தை இதுவரை நீ எம்மிடம் பாடியதே இல்லையே. இந்த ஆலாபனை இருக்காது, அவ்வாறு இருக்காது. பிரஜாபதியின் புதல்வி அவ்வாறு நடந்து கொள்ள மாட்டாள். வாருங்கள், இங்கு சற்று அமர்ந்து இளைப்பாருங்கள். தாம் மிகவும் சோர்ந்து விட்டீர்கள். 3 நாட்களாக இரவு பகல் பாராமல் நடக்கின்றீர்கள். அமருங்கள். இந்தாருங்கள், இதை உண்டு பசியை போக்கிக் கொள்ளுங்கள். சற்று சக்தி கிடைக்கும். மிகவும் நன்றி. ஈஸ்வரனை சரணடைந்தால் சக்தி தானாக கிடைக்கும். நாம் வந்து சேர்ந்து விட்டோம். இங்கிருந்துதான் கைலாயம் துவங்குகிறது. அதெல்லாம் இருக்கட்டும். தாம் தம்மை பற்றி எதுவும் கூறவில்லையே. தாம் யார்? மகேஸ்வரரை தரிசிக்க வந்ததன் காரணம் என்ன? எனது பெயர் சிலாதன். விவசாய சிலாதனா? எனது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தம்மை அடையாளம் காண தவறினேனே. நந்தீஸ்வரரை ஈன்றவர் அல்லவா தாம்? என் வேதனையும் அதுதான் சிற்பியே. ஈஸ்வரனின் சேவகனாக இருக்கும் நந்தியை எண்ணி வேதனையுறுகிறேன். ஈஸ்வரனை சரணடைந்தவரை எண்ணி தாம் ஏன் வேதனையுற வேண்டும்? உண்மையில் நான் ஆனந்தம் கொண்டேன். விவரங்களை தெளிவாக கூறுங்கள். அது ஒரு பெரும் கதை. என் குடும்பத்தில் உறவினர்கள் பலர் இருந்தனர். ஆனால் நாளடைவில் ஒவ்வொருவராக மரணத்தின் பிடியில் சிக்கினர். நான் தனிமரமானேன். வேதனையில் வாடினேன். என்னுடன் இருந்த மாடுகளை பராமரித்து சிவநாமத்தை ஜபிப்பதே எனது அன்றாட வேலையானது. அவ்வாறு இருக்கையில் திடீரென்று ஒரு நாள் என் முன்னோர்கள் என் கனவில் தோன்றினர். வம்சத்தை விருத்தியாக்க ஏதாவது செய் என்றார்கள். சிவமயம் என்னுள் வியாபித்திருந்தது. முன்னோரின் எண்ணத்தை நிறைவேற்ற மனதில் சிவனை இருத்தி தவம் செய்ய துவங்கினேன். அன்றொரு நாள் ஈஸ்வரன் காட்சியும் எனக்கு கிடைத்தது.
சிலாதா, பிரபு, என்ன வரம் உனக்கு வேண்டும் சிலாதா? பிரபு, வாழ்வில் புத்திர சோகத்தால் வாடுகிறேன். என்னுடைய வம்சம் விருத்தி அடைய வேண்டும் என்று எண்ணுகிறேன். எப்படிப்பட்ட வாரிசு வேண்டும் உனக்கு? பிரபு, நான் விவசாயம் செய்யும் குடியானவன். எனக்கு துணையிருப்பது என்னுடைய இந்த மாடுகள்தான். எனது வாழ்வின் ஆதாரமே இந்த உயிரினம்தான். நான் இவற்றோடு அளவு கடந்த அன்பு கொண்டுள்ளேன். ஆகையால் இது போன்ற ஒரு வாரிசை எனக்கு தாம் தாருங்கள். அவ்வாறே ஆகட்டும். பிரபு, ஈஸ்வரனை எண்ணி நான் செய்த தவத்திற்கு பலன் கிடைத்தது. இறைவன் அருளால் நந்தீஸ்வரன் எமது குடும்பத்தில் அவதரித்தான். அவன் ஒரு சிவபக்தனாக வளர்ந்தான். சில வருடங்களுக்குப் பிறகு அவன் அனைத்தையும் துறந்து கைலாயம் சென்று விட்டான். புத்திர சுகம் என் வாழ்வை விட்டு நீங்கியது. அவன் செல்லும்போது ஒன்றை மட்டும் கூறினான். தன்னுடைய பிறப்பு சிவ சேவைக்கானது என்றான். பிறகு என்னை காண்பதற்கு அவன் வரவே இல்லை. இன்று நான் புத்திர சோகத்தால் வாடுகிறேன். ஒரு துணை எனக்கு தேவைப்படுகிறது. அது மட்டுமல்ல, சொப்பனத்தில் வரும் முன்னோர்களின் கேள்விக்கு என்னால் பதிலுரைக்க இயலவில்லை. நந்தியை கைலாயத்திலிருந்து அழைத்து செல்ல வந்தீர்களா? என்னை மன்னியுங்கள். நந்தி சிவன் மீது அதீத பக்தி கொண்டவர். சிவனை விடுத்து நந்தி தம்மோடு வருவார் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. ஏன் வரக்கூடாது? ஏன் அவர் தம்மோடு வரக்கூடாது? தாம் நந்தீஸ்வரரின் தந்தையாவீர். அனைத்தையும் நாங்கள் கேட்டுவிட்டோம். தாம் கவலை கொள்ள தேவையில்லை. ஈஸ்வரரிடம் நாங்கள் இதை பற்றி கூறுகிறோம். நாங்கள் இருவருமே ஈஸ்வரருக்கு சேவை செய்கின்றவர்கள். உண்மைதானே? நான் கூற எண்ணியதை நீ கூறிவிட்டாய். இருவரும் இங்கேயே ஓய்வெடுக்கட்டும். நாங்கள் சென்று ஈஸ்வரனிடம் பேசிவிட்டு வருகிறோம். வருகிறோம்.